Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம சேனல்ல வந்து நான்வெஜ் வீடியோஸ் வந்து நிறைய ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பட் அந்த வகையில இந்த டைம் வந்து நான் பீஃப் கிரேவி தான் வந்து ரெசிபி ஷேர் பண்ண போறேன். இந்த பீஃப் கிரேவி ரெசிபி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். எவ்வளோ டைம் போட்டாலும் ரெசிபி புதுசாக செஞ்சு போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டிஎம்ஸ் பண்ணியும் எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இன்னைக்கு வந்து பீஃப் கிரேவி வந்து இன்னைக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஃப் இல்லாமல் போன் உள்ள பீஃபாக நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 1 kg கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மட்டன் பீஸ் போல இருக்கு இல்லையா? ஸோ போன் பீஸாக பார்த்தீங்கன்னா பீஃப் கிரேவி வந்து ஒரு 1 kg கிட்ட எடுத்துருக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீஃப் வச்சும் வந்து ரெசிபி நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். போன்லெஸ் பீஃப் செய்கிறவங்க அந்த ரெசிபியை பார்த்து செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே போன் உள்ள பீஃபை பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 kg பீஃபை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து தாராளமாக விடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விசில் வரா மாதிரி வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 kg பீஃபை வந்து சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பீஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து போன்லெஸ்ஸாக தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். பட் போன் உள்ள பீஃபாக நீங்கள் 1 டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே டிட்டோ அந்த மட்டனோட ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியே இருக்கும், பீஃப் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நீங்கள் பீஃப் சாப்பிட மாட்டீங்க, பீஃப் உங்களுக்கு பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா போன் உள்ள பீஃபாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தண்ணிலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் கேஸ் மேல ஆன் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 7லேருந்து 8 விசில் வந்து தாராளமாக வரட்டும். அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு ஒரு 8 விசில் வரட்டும். அப்போ தான் வந்து பீஃப் நல்லாவே வேகும். ஸோ அதனால மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 8 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணிடலாம் கிரேவி செய்யறதுக்காக பார்த்து நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆடி சேல் ஷாப்பிங் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கிரீன் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரைஸ் சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் பிக்சர் வீடியோஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க சிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதில் நான் வந்து அந்த கிரீன் டெஸ்டோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே வெங்காயம் தக்காளிலாம் நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி போல எடுத்துருக்கிறேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து 3-4 கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். எப்போதும் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். ஸோ வெங்காயம் நீங்கள் வந்து ஒரு 3 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் வச்சு மீன் குழம்பு செஞ்சுருந்தேன், புளி எதுவுமே சேர்க்காம. அந்த ரெசிபியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே வந்து நல்லா இருக்கு ரெசிபி, நாங்கள் செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தீங்க நான் வீட்டில் செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெசிபியை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு அந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ணது. அண்ட் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் வந்து நான் அந்த தேங்காய் பால் ரெசிபி வந்து நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்ததுன்னு சொன்னது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா பீஃப்லேருந்து ஒரு 8 விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் மீன்வைல் சைடில் வந்து கத்திரிக்காய் பச்சடி சைட் டிஷ்ஷாக வந்து அக்கா செஞ்சுட்டு இருந்தா. பேரிச்சம்பழம்லாம் போட்டு ஒரு புளிப்பான இனிப்பான ஒரு கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுட்டு இருந்தா. அண்ட் மீன்வைல் நான் இங்கே பார்த்தீங்கன்னா கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அண்ட் எண்ணெய் ஹீட் ஆனதும் சைடில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா அந்த கலர் மாறுற ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் வந்து சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாயை வந்து ஒரு 2 பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வதங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸி ஆகணும். ஸோ அதனால க்ளோஸ் பண்ணி விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அண்ட் மீன்வேல் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சடி அக்கா செஞ்ச பச்சடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அது ஜஸ்ட் வந்து
கடைசியா ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். அக்கா செஞ்ச சூப்பரான ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த கத்திரிக்காய் பச்சடி பாத்தீங்கன்னா நான் அன்னைக்கு வீடியோ எதுவுமே எடுக்கல. நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டதுனால அந்த ரெசிபி நான் இப்போதைக்கு எடுக்கல. ஸோ அந்தோட ரெசிபியும் பாத்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெசிபியை பார்த்து நீங்க பச்சடி வந்து செஞ்சு பாருங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் தக்காளி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் வேக வைக்கும் போது பீஃப் வேக வைக்கும் போது அதுலயே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஸோ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக வச்ச பீஃப் இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ எடுத்து இந்த கடாயிலேயே சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இது நீங்க கிரேவி செய்யும் போது அதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த டைம் வந்து இந்த பீஃப் கிரேவிக்கு வந்து இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ண போறது இல்லை. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வேக வச்ச பீஃப் எல்லாத்தையும் வந்து கடாயில சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்க்க ஆட் பண்ணிடலாம். ஸோ மசாலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, நார்மல் குழம்பு மிளகாய் தூள், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர், வீட்டில் உரைய வச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ நான் பீஃப் பிரியாணி செய்யறதா இருந்தா கண்டிப்பா இந்த தண்ணியை நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இங்க கிரேவி செய்யறதுங்கிறனால தான் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணல. இதே மட்டன் வேக வச்ச தண்ணி, பீஃப் வேக வச்ச தண்ணியில வந்து நான் வந்து பிரியாணி செய்யறதா இருந்தா கண்டிப்பா இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். அண்ட் இங்க மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்து இருக்கிறேன். கூடவே மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள்லாம் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் மசாலா தான் நான் ஆட் பண்றேன். ரொம்ப வந்து மசாலா அதிகமா சேர்த்துட்டு அந்த மசாலாவோட வாசம் தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி இல்லை. அந்த பீஃபோட ஃபிளேவரும் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா மசாலாலாம் பேசிக் மசாலா மட்டும் தான் நான் இங்க ஆட் பண்றேன். ஸோ மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் நான் வந்து சமையலுக்கு எப்போதுமே சேர்ப்பேன். ஸோ கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இங்க சேர்த்துக்கிறேன். ஹோம்மேடா அரைச்ச மல்லித்தூள் தான், தனியா தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணிடுறேன். இந்த பீஃப் வேக வச்சு தண்ணி நான் வந்து ஆட் பண்ணல. ஸோ இங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்சியில ஃபைன் பேஸ்டா அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஆனா இந்த தேங்காய் சேர்க்கறது பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்க 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விட்டு சேர்த்து தேங்காவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்து கொத்தமல்லி தலையை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல விட்டு மேல கொத்தமல்லி தலையில வந்து போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். அண்ட் இந்த பீஃப் கிரேவி வந்து நான் செஞ்ச இதே மெத்தட்ல வந்து இதே ஸ்டைல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ரெசிபி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த பிக்சரை டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷால்லா நீங்க அனுப்புற அந்த மெசேஜை வந்து என்னோட ஸ்டோரியில நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அன்னைக்கான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். பீஃப் கிரேவிக்கு ஒரு சூப்பர் காம்போவா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேருக்கு கீ ரைஸ் வித் பீஃப் கிரேவி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா அக்கா வச்ச பச்சடி, கத்திரிக்காய் பச்சடியோட வந்து சூப்பரான லஞ்சா இருந்தது. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.